ஜீன்ஸ் அணிவதால் வன்கொடுமை நடப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞர் வாதாடியதற்கு நீதிபதி கண்டனம். தோற்கடிக்கப்பட்டுச்சா இல்ல வேணும்னே அவங்க தோத்தாங்களா, பின்னாடி பெரிய பிளான் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன பெண்களுக்கு கொடுக்கிறது, அது கொடுக்கறதுக்கு நம்ம யார்? இங்க பெண்களுமே ஆணாதிக்கவாதியா இருக்கிறாங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு. அந்த வழக்கில் நீதிபதி ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. என்ன கருத்து? அது என்ன கருத்துன்னு இப்போ படிக்கிறேன். ஒரு பெண் என்ன அணிய வேண்டும் என்பதை முடிவு செய்வது அவர்களது தனிப்பட்ட முடிவு. அவரது அண்டை வீட்டாரோ சமூகமோ இல்லை குற்றவாளியோ நீதிமன்றத்தில் வாதாடும் வழக்கறிஞரோ அவரது ஆடையை முடிவு செய்யும் உரிமை இல்லை. வேற லெவலா இருக்கப்பா. இதில் அவர்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு பெண் அணியும் ஆடை ஆண்களின் மனதை கெடுக்கும் என்ற கருத்தே ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. பெண்கள் ஜீன்ஸ் அணிவதால் வன்கொடுமை நடப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞர் வாதாடியதற்கு நீதிபதி கண்டனம். கண்டனமே தெரிவிச்சிருக்காரா? கண்டனம். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு காலையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார் முதலமைச்சர் விஜய். ஒன்றிய அரசோட தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டு வரப்போறப்போட தான் சொல்லப்படுற ஒரு மசோதாவுக்கு எதிராக தீர்மானம். பிரச்சனை என்னன்னா, அதே மசோதாவோட இணைந்து மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு லிங்க் பண்ணிட்டாங்க. தனித்தனி பிரச்சனையை ஒன்னாக்கிட்டாங்க. அந்த மசோதாவையும் ஒன்றிய அரசு போன முறையே ட்ரை பண்ணாங்க. போன முறை அது தோற்கடிக்கப்படும். அந்த மசோதா அது மீண்டும் வருவது. அது தோற்கடிக்கப்பட்டுச்சா இல்லை வேணும்னே அவங்க தோத்தாங்களா, பின்னாடி பெரிய பிளான் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை, அதான் அது அரசியல் எல்லாருக்கும் தெரியும், பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான தீர்மானத்தையும் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்தாங்க. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா இதை நான் ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன். ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக கேட்டுருக்கேன். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, மகளிருக்கு இடஒதுக்கீடு, அவங்களுக்கு முன்னுரிமை வைக்க போங்கன்னு. ஸோ ஆனால் இது வரைக்கும் அந்த மசோதா நிறைவேற்றப்படவே இல்லை. இப்போ இந்த மசோதா நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறது பல காலமாக பல தலைவர்கள் கேள்விப்பட்டு, குறிப்பாக பல்வேறு கட்சிகளில் இருக்கிற பெண் தலைவர்கள், பெண் அரசியல்வாதிகள், இவங்க இதில் ரொம்ப முக்கியத்துவமாக இதுக்கு ஆதரவாக நிற்பாங்க. இந்த இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியம், பெண்களுக்கு ரொம்ப முக்கியம், 33% இடஒதுக்கீடுன்னு ஆண் அரசியல்வாதிகளுமே கூட அதை வலியுறுத்துவாங்க. ஓகேவா? எனக்கு என்ன இதில் சந்தேகம்னா, வாக்காக பார்த்தாலும் சரி, இல்லை பொதுவாக எண்ணிக்கையாக பார்த்தாலும் சரி, பெண்கள் தான் அதிகம். கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் பெண்கள் தான் அதிகம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலையும் பெண்கள் தான் அதிகம்னு நினைக்கிறேன். மக்கள் தொகையில் தான் எண்ணிக்கை இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன 33% இடஒதுக்கீடு ஆண்கள் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுதான் எப்படி பார்க்கறதுன்னு நம்மளுக்கு ஒரு புரிதல் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா, இது நம்ம யானை தன் பலம் அறியாது. பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சமூக நீதி சார்ந்த விஷயங்கள்லாம் வென்றெடுக்கப்படுது இல்லையா? அப்போ வென்றெடுக்கப்படும் போது சிலர் பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் தான் அதை வென்றோம், நாங்கள் தான் அதை ஜெயிச்சு கொடுத்தோம். அப்படி சொல்லப்படும் போதே நிறைய பேர் கேள்வி எழுப்புறது என்னன்னா, அது உங்களோட கடமை தானே, அது கண்டிப்பாக கொடுக்கறது. நீங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது அதில் என்ன அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு? அது என்ன நீ கொடுக்கறது நான் வாங்கிக்கிறது? அதை மகளிர் தான் கேட்கணும். ஏன்னா நம்ம சொல்ற மாதிரி சரி பங்கு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக சரி பங்கு இருக்கிற மகளிர் 33% இடஒதுக்கீடு இன்னும் நிறைவேற்றப்படாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு பார்வை. அதுல என்ன ஒரு பெரிய கேள்வி எழுதுனா, இந்த அரசியல் கட்சிகள் அதுக்காக போராடுறாங்க இல்லையா? அந்த அரசியல் கட்சிகள்ல இந்த இடஒதுக்கீடை கரெக்டாக ஃபாலோ பண்றாங்களாங்கிற ஒரு கேள்வி எழுது. அதில் ஒரு விஜய் வாசிச்சிருக்கிறாரு, கடந்த ஆட்சியில் இத்தனை இருந்துச்சு, இந்த ஆட்சியில் இவ்வளோ வந்திருக்கு, அதை விட டபுள் மடங்கு கூட்டி இருக்கனால இது கம்மி தான் அப்படின்ட்டு வருத்தம் தெரிவிக்கிறவர். இந்த எலெக்ஷன் டைமில் அவர் எவ்வளோ சீட்டுன்னு பார்த்தா வேற விட்டு எண்ணிடலாம். அவரே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதை திமுகவும் சரி, இப்போ இந்த திமுகவும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, எல்லா கட்சிகளுமே இங்கே பெண்களுக்கான வாய்ப்பை கொடுக்கவே மாட்டுறாங்க. எல்லா கட்சியும் சொல்லாத, எங்கள் அண்ணா இருக்கு. அதுதான் அதுக்கு வரேன். எல்லா கட்சிகளும் தான். ஒரே ஒருத்தர் மட்டும், யாரு? சீமான், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவரோட கட்சியில் 50% பெண்கள், 50% ஆண்கள்ன்ட்டு ஒரு ஃபேர். அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, பட் அதை
முன்ன நீ வந்து 33% போராடிட்டு இருக்கான, இங்க ஒருத்தன் 50% கொடுத்துட்டான். நான் என்ன கேட்கிறேன், நீ உன்னோட இதுல 33% கூட இல்ல 50% கூட, அதுல ஒரு 33% ஜெயிச்சு வரட்டும். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு இருக்கு மகளிருக்கு. அப்போ இதெல்லாம் தான் முரணா இருக்கு. ஒரு பக்கம் உள்ளாட்சி அமைப்புல 50% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் 33% இடஒதுக்கீடு வந்து வேலை வாய்ப்புலையும் இந்த மாதிரி பாராளுமன்ற இடங்கள்லையும் கொடுக்கணும்னு ஒரு மசோதா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அரசியல் இதெல்லாம் பண்ணுறது வந்து அரசியல் கட்சிகள், முக்கியமான கட்சிகள், முற்போக்கு பேசுகிற கட்சிகள், பகுத்தறிவு பேசுகிற கட்சிகள், பெண் விடுதலை பேசுகிற கட்சிகள். ஆனால் அந்த கட்சிகள் என்ன செய்கிறாங்கன்னா, கட்சிகள்லையே அதாவது கட்சிகளில் அவங்க எம்பி சீட் ஒதுக்குறது, எம்எல்ஏ சீட் ஒதுக்குறதுலேயே 50% இல்லை 30%, 33% கூட கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் எம்எல்ஏ எம்பிங்கிறது அடுத்தது, கட்சி பதவிகள்னு இருக்கு இல்லையா, மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், இதுலேயே வந்து எந்த கட்சியிலையுமே வந்து ஈவன் நாம் தமிழர் கட்சியிலே கூட, நாம் தமிழர் கட்சி அட்லீஸ்ட் எம்எல்ஏ எம்பி சீட்டு ஒதுக்குறதுலையாவது 50% கடைபிடிக்கிறாங்க. கட்சி பதவிகளில் எப்படின்னு தெரியல. எந்த கட்சியுமே கட்சி பதவிகளில் வந்து பெண்களுக்கு வந்து உரிய இடஒதுக்கீடு கொடுக்குறதா தெரியல நமக்கு. ஸோ இதுதான் பெரிய முரணாக இருக்குது. எனக்கு உண்மையில நீங்கள் சொல்கிறது உறுத்தலாக இருக்குது. இப்போ வந்து புள்ளி விவரத்தோட பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம முதல்வர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். பெண்களுக்கு வந்து நம்ம வந்து கடந்த முறையில் இத்தனை பேர் இருந்தாங்க, இந்த தடவை 23 பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வருத்தப்பட்டு தான் பேசுகிறாரு. ஆனால் கசப்பான உண்மை என்னன்னா, அவரு சார்பில் கட்சியில் போட்டிட்டாங்களா 233 தொகுதியில் அவர் விசில் சின்னத்தில் போட்டிட்டதில்ல 23 தொகுதிகளில் தான் பெண்கள் நின்று இருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் ஜெயிச்சு வந்தாங்கன்றது நமக்கு தெரியல. 23 பேர் தான் பெண்கள். நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி 50% தான், 117 பேருக்கு கொடுத்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சொன்ன பெண் விடுதலை பேசுகிற கட்சி, அது வந்து 18 தான். அதாவது 18 சீட்டு தான் கொடுத்துருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17. ஆனால் இவங்க எல்லாருமே அந்த 33%க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு உண்மையிலே இது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் வந்து சட்டம் வரட்டும்பா, அது வரும், அந்த பாதுகாப்பு அது கொடுக்கட்டும், நீங்கள் உங்கள் கட்சியில் ஏன் அந்த மாற்றத்தை கொண்டு வர மாட்டீங்கன்னு நான் கேட்குறேன். அதுதான் ஒரு பக்கம் அதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோயேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம டாபிக் ஓப்பன் பண்ணும்போது ஒரு கேள்வி வச்சோம். என்னென்னா, அது என்ன பெண்களுக்கு கொடுக்கறது, அது கொடுக்கறதுக்கு நம்ம யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. பொதுவாகவே நம்மளுக்கு இது வந்து ஒரு ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்போ ஆணாதிக்க சமூகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்கள் மட்டும் இங்கே ஆணாதிக்கவாதியாக இருந்தால் இங்கே பிரச்சனை இல்லை. நம்ம இந்தியாவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு, இங்கே பெண்களுமே ஆணாதிக்கவாதியாக இருக்கிறாங்க. அதுதான் பெரிய சிக்கலாக. அதை தான் நானும் சொல்ல வரேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, ஆண்கள் கொடுக்கறது இல்லை இந்த மாதிரி கேம் ஆடிட்டு தான் இருப்பாங்க முரணா. அவங்க எப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க, அப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க. பெண்கள் அவங்க வந்து இந்த விஷயத்தில் என்ன முன்னெடுப்பு எடுக்கிறாங்க, அவங்களோட உரிமையை அவங்க கேட்டு பெறத்துக்கு, இல்லை கேட்டு பெறதுன்னு கூட இல்லை, சண்டை போட்டு பெறத்துக்கு அவங்க என்ன, அவங்களோட பார்வை என்னவா இருக்குது, அவங்க அரசியல் நோக்கி அவங்க பார்க்குறது இல்லை. அதுதான் நாங்கள் இந்த யானைக்கு கயிறு கட்டின மாதிரின்னு சொல்லுவோம். யானை வந்து நினச்சா அந்த கயிறுலாம் சங்கிலிலாம் அறுத்தறிஞ்சிட்டு போக முடியும். ஆனால் அது நம்மளை கட்டி போட்டாங்க, இந்த சங்கிலியை மீறி நம்மளால் போக முடியாதுன்னு அது நம்புறதுனால அது வந்து அந்த சங்கிலியை அறுத்துட்டு போகாது. ஸோ அது ஒரு காமெடியாக லாஜிக்காக அது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. ஸோ பெண்களுக்கு அரசியலில் பெண்களுக்கான பலம், அவங்களுக்கு இருக்கிற பவர், அது வந்து அவங்க இன்னும் உணரவே இல்லை. கண்டிப்பாக கட்சிகளில் செயல்படுற பெண்கள், அதாவது நீங்கள் வந்து உங்கள் அண்ணனை, உங்கள் தம்பியை, உங்கள் மாமாவை, உங்கள் சித்தப்பாவை ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படி சொல்லி உங்ககிட்ட வாக்கு வாங்குறாங்க. உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா, உங்கள் பிள்ளையா வாக்கு வாங்கிக்கிறாங்க. நீங்க எப்போ வர போறீங்க? அதுல தான் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, என்ன சொல்றாரு இல்லையா, அப்படிங்கிறத தாண்டி உள்ளாட்சி பதவிகளில் ரிசர்வ்டு இருக்கு, பெண்கள் மட்டும்தான் இங்கே போட்டியிட முடியும் அப்படின்னு இருக்கு. 50% இடஒதுக்கீடு. அங்கேயே என்ன நடக்குதுன்னா, எலெக்ஷன்ல நிற்க நாமினேஷன் வீட்டில் வந்து சைன் போட்டு கொடுத்துருந்தீங்க, எலெக்ஷனுக்கு நீங்க வெளியில ஓட்டு கேட்க வர்றதில்ல. ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த சீட்ல உட்காரது யாருன்னா ஜெயிச்சவங்களோட புருஷன் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ பிரச்சனை வந்து அரசாங்கத்துக்கிட்டையோ இல்லை வந்து அதை செயல்படுத்துகிற நபர்கள்ட்டே இல்லை. நீங்கள் உங்களுக்கான உரிமையை கேட்குறதுக்கு, இல்லை உங்களுக்கான உரிமையை அடையிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்கிறது தான் கேள்வி. நிறைய அரசியல் தெளிவுங்கிறது இப்பயும் அரசியல் தெளிவோடு தான் இருக்காங்க, மற்ற விஷயங்கள்ல இருக்காங்க. தங்களுக்கான பொறுப்பு, அது தங்களுக்கான உரிமைங்கிற இடத்துல அவங்க அரசியல் தெளிவோடு இல்லையோ, இல்லை அதை வந்து அவங்க கவனம் செலுத்தலையோங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இனி வரும் அரசியலில் வந்து பெண்களோட பங்கு வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால தான் எல்லா கட்சிகளும் பெண்களுக்கு தேவையான திட்டங்களை, சட்டங்களை ஓடி அது இல்லை. நீங்க இல்லை தவிர்க்க முடியாததும் இல்லை, இதுவே வந்து அவங்கள அரசியலில் தவிர்க்கிறதுக்கான வேலை தான் நான் சொல்றேன்.
அதாவது பெண்களுக்கு தேவையானதெல்லாம் இவங்க வந்து நீங்க சொல்ற அந்த கட்சிகள் கொடுத்துருது. பெண்களுக்கு இது, பெண்களுக்கு அது. பெண்களுக்கு என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் பெண்கள் தான் முடிவு பண்ண முடியும். அதான் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம அப்பா பார்த்துக்கிறாங்க, நம்ம வீட்டையே பார்த்துக்கொண்டு உட்காந்துட்டாங்களே நம்ம. ஸோ அதனால பெண்கள் வந்து ரொம்ப அரசியலை வந்து உற்று நோக்கிறது முக்கியம் இல்லை. அரசியலில் உங்களோட பலம், உங்களோட பங்கு என்னங்கிறத நீங்கள் முடிவு செய்யும். இப்போ ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அதாவது பெண் அரசியல் தலைவர், இல்லை வந்து ஒரு பெண் நடிகையை பற்றி ஏதாவது யாராச்சும் ஒருத்தர் வந்து தவறான வார்த்தைகளை தவறான மொழியில் பேசிடும்போது அந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மகளிர் அமைப்பு, இந்த மாதிரி மாதர் சங்கம், மார்க்சிஸ்டோட மாதர் சங்கம் இந்த மாதிரி போராடுவாங்க. இப்போ என்னென்னா அந்த பிரச்சனைகளுக்கே கூட அடிப்படை காரணம் இதுதான். உங்களோட பவரை நீங்கள் உணராமல் இருக்கிறதுக்கு தான் எப்போவுமே பொலிட்டிக்கலாக இந்த பெண்களை வந்து தவறான வார்த்தைகளில் பேசுகிறது, நடிகைகளை வந்து தவறாக ஏளனமாக பேசுறது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கெட்ட வார்த்தைகளே கூட பெண்களை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட கெட்ட வார்த்தைகள் தான். இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா உங்களோட பவரை நீங்கள் உணரலை, உங்களோட பலத்தை அந்த கெட்ட வார்த்தை அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை அதை தான் நீ சொன்னீல, பெண்களே ஆணாதிக்க மனநிலையில தான் இருக்காங்கன்னு சொன்னீல. அவங்க பெண்களுக்கும் ஆணாதிக்க மனநிலை இருப்பதோட விளைவு தான் அவங்களோட உரிமையை கண்மூடித்தனமாக விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்கிறது அதுதான். ஸோ அடிப்படையில் இப்போ கூட கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, உங்களோட ட்ரெஸ்ஸு இன்னும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேயே கோர்ட் வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஒரு லாயரே வந்து அப்படி சொல்கிறாருன்னா அப்போ பெண்கள் வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆண்களுக்கு எந்த விதத்துலையும் ஆணாதிக்கத்தில் குறைஞ்சவங்க இல்லை இந்த பெண்கள் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கூட வச்சுக்கலாம். இல்லை அதுதான் அடிப்படையில் மனநிலை, ஆணாதிக்க மனநிலை அப்படிங்கிறப்பயே பெண்களுக்கு அந்த மனநிலை இருக்குது. கண்டிப்பாக அவங்க அதுலேருந்து வெளில வரணுங்கிறத நம்ம வலியுறுத்துறது. அதுலேருந்து வெளில வரணும், அவங்களுக்கான பலம் என்ன, அவங்களுக்கான பங்கு என்னங்கிறத அவங்க உணரணும். அந்த உரிமைக்காக அவங்க வந்து போராடணும். இன்னும் சொல்ல போனால் நீ சொன்ன மாதிரி அமைப்பாக திரளணும். பெண்கள் வந்து அமைப்பாக திரளணும். ஜென்சின்னு சொன்னாங்க அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க, இந்த 2 வீடியோ 3 வீடியோ ட்ரெண்டாக இருக்கும். அடிக்கிறத ஒரு பொண்ணு போய் காப்பாற்றும் அந்த வீடியோ. அப்புறம் ஒரு ராணுவ வண்டியை தடுத்து நிற்கும். ஆனால் அமித்ஷாவை சந்தித்து பேசுனது யார்? அமித்ஷாவா இல்லை இவர் பாஜக தலைவர்களை சந்தித்து பேசுனது யார்? யார் பேசுனா? களத்தில் போராடினது நீங்கள், ஓகே. சந்தித்து பேசுனா அந்த இடத்துல யார் இருக்கிறா? இல்லை அடையாளங்கிற இடத்துக்கு போகிற இடத்துல ஆண் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. ஒரு அடையாளம் அவங்க தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்கிறது தான். அது உங்களுக்கான உரிமை, உங்களுக்கு நீங்களாக எடுத்துக்கணும். யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக அது கொடுக்குறோன்னு சொல்கிறது எல்லாமே நாங்கள் பேசுறது அப்பத்தம் தான். நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிறது அப்பத்தம் தான். லாப நோக்கோட செய்கிறது தான். அந்த உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்கள் எல்லாமே தரோம் அப்படின்னு சொல்கிற விஷயங்களே லாப நோக்கோட செய்யப்படுற விஷயம்தான். கண்டிப்பாக அதனால் இது நாங்கள் உள்நோக்கம் கற்பிக்கலை. பட் நீங்கள் உங்களோட இடத்துல இருந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கான விஷயங்களை முன்னெடுக்கணும். நன்றி, வணக்கம்.